ஹே ஹாய் காய்ஸ், ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. இல்லை கதை மறந்தாலும் மறுபடியும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் சொல்லியிருப்பா, நம்ம இதை வச்சு நிறையா டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எமடாவும் வந்து கிஸ் பண்ணுறதுக்காக போயிருப்பான். இது பப்ளிக் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தனியாக கூப்பிட்டு போயிருப்பா. எமடாவும் வந்திருப்பா. அதோட முடிஞ்சது இல்லையா? அந்த சீனை அப்படியே கட் பண்ணால் ஹீரோயின் நடந்து போயிட்டுருக்கா. பாடி லாங்குவேஜை பார்த்தாலே தெரியுது அது எமடா தான் அப்படின்னு சொல்லிட்டு மியமாரும் எமடான்னு சொல்லி கூப்பிட்றான். ஹீரோயினும் உடனே திரும்பி பார்க்குறா. அதான் அவள் பாடிக்குள்ளே இருக்கிறது எமடா தான், எமடானே கூப்பிடலாம். எமடாவும் அவசரப்பட்டு திரும்பிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எதோ சொல்லி சமாளிக்க பார்க்குறான். மியமாரவும் ஹீரோயினோட அதான் எமடாவோட ஸ்கெட்டை பிடிச்சி இழுக்கிறான். எமடாவுக்கு கோவம் வந்துடுது. மியமாருக்கும் ஒரு ஸ்மாக்கை போட்டு கீழே விழுக வச்சிட்றான். அதுக்கப்புறம் எமடா ரொம்பவே பயந்து போயிடுறான். என்ன காரியம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்பி பார்க்குறான். மியமாருக்கும் ஒன்றும் ஆகிருக்காது. திரும்பி எந்திரிக்கிறான். எமடா நீ தானே உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எமடாவும் சமாளிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் ஒரு புத்திசாலியான ஆளாச்சு, அதனால ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் நிறையா கேட்குறான். எமடாக்கு தான் ஒன்றுமே தெரியாதே, மாட்டிக்கிறான். சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட் மோடில் கேட்கவும் இப்போ எமடாவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நாங்கள் கிஸ் பண்ணதுனால எங்களால் பாடி ஸ்வாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எமடா சொல்லிட்டு இருக்கான். மியமாரவும் எல்லாமே நம்பிடுறான். ப்ளீஸ் இது தயவு செய்து வெளியே எங்கேயும் போய் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு எமடா கெஞ்சிட்டு இருக்கான். யார்கிட்டயாவது போய் சொன்னால் என்னையே தான் பைத்தியம் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மியமாருவும் சொல்கிறான். ஹீரோயின் கிட்டேயும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு மியமாருக்கிட்டையும் ரொம்பவே ஐஸ் வச்சிட்டு இருக்கானா. சரி நான் சொல்லலை, ஆனால் நீயும் எனக்கு ஒரு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மியமாரு கேட்டுட்டு இருக்கான். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எமடா கேட்கும்போது ஹீரோயின் வந்து நல்லா படிக்கிற பொண்ணு, அவள் வந்துட்டு காலேஜ்லாம் வந்துட்டு சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கா போல். அதை காமிச்சிட்டு ஏன் எதனால அப்படிங்கிற ரீசன் எனக்கு ஃபைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மியமாருவும் சொல்லிட்டு இருக்கான். அவள் எப்படி காலேஜ் சேர மாட்டேன்னு சொல்கிறது ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு பெரிய மண்டை குடைச்சலாக இருக்குது. முதல்ல எதனால் அவள் காலேஜ் சேர மாட்டேங்கிற அப்படிங்கிறத ஃபைன் பண்ணோம், அதுக்கு நீ தான் உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எமடாவும் கேட்டுட்டு இருக்கான். நான் முதல்ல அவளோட பாடியை எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மியமாரவும் எமடாவை கிஸ் பண்ணுறதுக்காக போகிறேன். லூசு பையில சும்மா இருறா அப்படின்னு சொல்லிட்டு எமடாவும் தடுத்து பார்க்குறான். இங்கே பாரு, கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு, அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மியமாரு பிடிச்சி வச்சுட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினும் கரெக்டாக அப்போ தான் என்ட்ரு ஆகுறா. அவளை விட இவங்க பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ரெண்டு பேரும் ஹீரோயின் கிட்ட என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு காலை விழுந்து கதறிட்டு இருக்கானுங்க. ஹீரோயினும் மியமாருக்கு தான் இந்த சீக்ரெட் தெரிஞ்சு போச்சு, இல்லை ஒரு சீக்ரெட்டை கூட உன்னால் மெயின்டைன் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எமடாவும் மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். என்னோட பாடியில் உனக்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மியமாரும் என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா எமடா நீ தான் ஒரு முட்டாளாச்சு, உன்னால் ஒரு சீக்ரெட் கூட உருப்படியாக மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் எமடாக்கு கோவம் வந்துடுது. நான் முட்டாளா, அப்போ நீ யார், காலேஜ் கூட போக மாட்டேங்கிற, நீ தான் முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எமடா பிடிச்சி கத்திட்டு இருக்கான். மியமாரும் எல்லாம் சொல்லிட்டான், அதை கண்டுபிடிக்க தான் நாங்கள் ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே எமடா சொல்லும்போது ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ஸ்கூல் டேஸே பிடிக்கல, அதனால தான் நான் அப்படி எழுதினேன் அப்படின்னு சொல்லி. ஸ்கூலில் எனக்குன்னு யாரும் இல்லை, என்னை புள்ளி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயினும் அவள் கஷ்டப்படுறது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அதெல்லாம் பாஸ்டில் நடந்தது, இப்போ நான் காலேஜ் போக ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. திடீர் மடமாற்றம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எமடா கேட்கும்போது ஹீரோயினும் எமடாவை கிஸ் பண்ணுறா. இது எல்லாத்தையும் மியமாரும் இழிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கான். மறுபடியும் ரெண்டு பேரோட பாடியும் ஸ்வாப் ஆகிடுது. ஹீரோனும் சொல்லிட்டு இருக்கான், ஏன்னா நான் இதுக்கப்புறம் ஸ்கூலை வெறுக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ரெண்டு பேரும் மாறினதை என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மியமாரவும் சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் கிளம்பலான்னு போகும்போது மியமாரவும் கூப்பிட்டு நிறுத்தினான். அட்லீஸ்ட் உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த மேஜிக்கல் எபிலிட்டி ஏன் இருக்குங்கிறதுனால நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வந்துருச்சு போல். மியமாரவும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். இதுக்கப்புறம் இந்த இடம் தான் நம்மளோட நியூ கிளப், சூப்பர் நேச்சுரலை பற்றி நம்ம இங்கே தான் படிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த கிளப்பில் சேர யாருமே ஆர்வம் காட்டியிருக்க மாட்டாங்க போல், அதான் குப்பையும் குளமாக கிடக்கு. இங்கே மியமாரும் சொல்லிட்டு இருக்கான், சயின்ஸ்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயங்களை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு யூஎஃப்ஓ, ஏலியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை பற்றி படிக்கவும் செய்யலாம், அதே நேரத்தில் சீக்ரெட்டாக கிஸ்ஸும் பண்ணிக்கலாம், எப்படி ஒரு கல்ல ரெண்டு மங்கவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எமடா ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே இது ஓகேவா தான் இருக்குது. மியமாரும் இதுக்கு முன்னாடி நீங்கள் யாரையாவது கிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெண்டு பேருமே இதுதான் தன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மியமாரும் அப்படின்னா அதர் பீப்புள்கிட்டையும் இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாகணும் அப்படின்னு சொல்லி மியமாரும் ஹீரோயின் கிட்ட போகிறான். போட பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் பிடிச்சி தள்ளி விட்டுறா. இங்கே எமடாவும் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கான். இங்கே பாரு, நீ கிஸ் பண்ணால் சோல் ஸ்விட்ச் ஆகும்னு எந்த ஒரு கேரண்டியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை தெரிஞ்சுக்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி மியமாரும் ஹீரோ கிட்ட வரான். இங்கே பாரு, தேவையில்லாமல் வேலை பார்க்காத அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். இதில் பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி மியமாரும் சொல்கிறான். இங்கே பாரு, நான் சத்தியமாக பல்லு வலிக்கிட்டேன், ஸோ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். ஹீரோயின் தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பிடிக்கவும் மியமாரும் ஹீரோவை கிஸ் பண்ணுறான். இப்போ என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ரெண்டு பேருக்கும் சோல் மாறி இருக்காது, அப்படி தானே? ஆனால் இங்கே தான் ஃபிலாசபி எல்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ எமடா
எமடா பாடியில் மியமாரு இருக்கான், மியமாரு பாடியில் எமடா இருக்கான். மியமாருக்குலாம் சரியான ஷாக்கு. இந்த ஸ்டூப்பிடோட பாடியில் நம்ம வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தைய தக்கான்னு குதிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினும் நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கான். இப்போ மியமாரு வந்துட்டு எமடாவை கிஸ் பண்ண சொல்லி கேட்குறான். அப்போ தாண்டா நம்மளால நார்மலாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. நார்மலாக அவங்கவுங்க பாடிக்குள்ளேயே வந்துட்டாங்க. டே மச்சான் 1 மோர் ரவுண்டு போடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மியமாரும் கேட்டுட்டு இருக்கான். எமடா வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கான். இங்கே மியமாரும் கிஸ் பண்ணுறதுக்காக துரத்திட்டு இருக்கான். மியமாரும் விட்ற மாதிரி தெரில. எமடா கம் டு டேடி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். 2 பேரும் இப்படி போட்டு சண்டையில் அங்கே கபோர்டு இருந்ததை கீழே தள்ளி விட்டுடுறாங்க. ஒன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கும் போது ஹீரோயின் ஒரு புக்கு பார்க்குறா. சூனியக்காரிங்களுக்கு சம்மந்தமான புக்கு தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் சூனியக்காரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இவங்க படிக்கிற இந்த ஸ்கூலில் 7 விதமான விட்சஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு யூனிக் ஸ்பெல் இருக்கும். அந்த 7 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அப்படின்னு முக்கியமான ஒரு பாட்டு இருக்குது. அதை யாரோ கிழிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு விட்சுக்கு பாடி ஸ்வாப் பண்ணுற பவர் இருக்குது. இதில் போட்டிருக்கதை வச்சு ஹீரோ தான் வந்துட்டு விட்சாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க. எமடாவும் நீயே பார்க்குறல நம்ம 2 பேராலையும் பாடி ஸ்வாப் பண்ண முடியுதுல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். இங்கே ஒரு பக்கம் இந்த நோட்டை நோண்டிட்டு இருக்க நேரத்தில் யாரோ வர மாதிரி இருக்குது. இன்னொரு சூனியக்காரியோட பவர் என்னன்னு போட்டிருக்கு, ட்ரிக் இன்டு லவ். அதாவது அவள் கிஸ் பண்ணுறது மூலியமாக யாரை வேணாலும் ஃபாலோ இன் லவ் ஆக்கிடலாம். இப்படி இவங்க இதை பார்த்துட்ருக்க இந்த நேரத்துலையே யாரும் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்குது. என்ட்ரு ஆகிறது வேறு யாரும் இல்லை, பிரசிடென்ட் போட்டிக்காக இன்னொரு பொண்ணு வந்துட்டு போட்டி போட்டுட்ருக்கோம்ல, அந்த பொண்ணு தான் உள்ளே வரா. இந்த பொண்ணு எமடாவை தனியாக கூப்பிட்டு வரேன், அவனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி எமடாவும் கேட்டுட்ருக்கான். இந்த பொண்ணும் சொல்லிகிட்ருக்கா, என்னால் உன்னை நினைக்காம இருக்க முடியல, உன்னை மறக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம். எமடாவை கிஸ் பண்ண வர எமடா ரொம்பவே பயந்து போயிடுறான். ஏன்னா வந்துட்டு கிஸ் பண்ணால் சோல் மாறிட போகுது அப்படிங்கிறதுனால. இந்த பொண்ணும் ரொம்ப வந்துட்டு கம்பல் பண்ணி எப்படியோ கிஸ் கொடுத்துட்றான். ஆனால் சோல்லாம் மாறலை. இவங்க இப்படி கிஸ் பண்ணுறத வேறு ஏதோ ஒரு பொண்ணு பார்த்துட்டு அவளோட ட்ராயிங் நோட்டில் ஸ்கெட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. வடகிரியும் அங்கேருந்து போயிடுறாங்க. எமடாவுக்கு செம்ம ஷாக்கு, எப்படி நம்ம வந்து பாடி ஸ்வாப் பண்ணாமல் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. எமடாவும் கபோர்டை நோண்டிட்டு இருக்கான். ஹீரோயினும் அப்போ தான் வந்திருப்பா. செகண்ட் பீரியட் அப்போ பாடி ஸ்வாப் பண்ணிக்கலாம், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எமடா யோசிச்சு பார்க்குறேன். அதான் போன தடவை பாடி ஸ்வாப் ஆயிருக்காதுல, நம்மள்ட்ட அந்த பவர் இல்லைன்னு தெரிஞ்சா ஹீரோயின் நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோ, அவள் யூஸ்லெஸ்ன்னு சொல்கிற மாதிரிலாம் நினச்சி பார்த்துட்டு இல்லைப்பா என்னால் முடியாது, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுறான். இங்கே எமடாவும் எதனால பாடி ஸ்வாப் ஆகலன்னு யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கான். மியமாரும் இடையில வந்து பேசுகிறான். நேற்று உடகிரி உங்ககிட்ட என்ன பேசினா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எமடா சொல்கிறான், இந்த மாதிரி அவளோட லவ்வை கன்ஃபஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி. விளையாடாத, அவள் எக்ஸாக்டாக அவள் உன்ட்ட என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னால் உன்னை நினைக்காம இருக்க முடியல அப்படின்னு சொன்னா, அதுக்கு என்ன அர்த்தம், என்ன லவ் பண்ணுறான் தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி எமடா கேட்டுட்டு இருக்கான். அவள் உன்ட்ட கன்ஃபஸ்லாம் பண்ணல, எனக்கு தெரிஞ்சு அவள் ஏதோ பிளான் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் 2 பேரும் தான் பிரசிடென்ட் சீட்டுக்கு போட்டி போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்கே மியாமாரும் பிரசிடெண்ட்டை சொல்லியிருப்பான், இந்த மாதிரி ஹீரோயின் காலேஜுக்கு போகிறேன்னு ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி. பிரசிடெண்ட்டும் ரொம்பவே வந்துட்டு பாராட்டுறான், நீ நல்ல வேலை செஞ்சு அந்த பிள்ளையை கன்வின்ஸ் பண்ணி நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அங்கேருந்து இன்னொரு பையன் உடகிரி ஏற்றி விட்டுட்டுருக்கான், நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னால் வந்துட்டு பிரசிடெண்ட் பதவி எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. இங்கே பிரசிடெண்ட் வந்து உடகிரிக்கு ஆல்ரெடி ஒரு ஜாப் கொடுத்துருப்பாங்க போல். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை என்னால் முடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இந்த உடகிரியும் சொல்லிட்டு இருக்கா பிரசிடெண்ட்டும். ஓ அப்படியா, பேசாமல் நான் இந்த வேலையும் மியாமார்கிட்டயே கொடுத்துடலாம் போலே அப்படிங்கிற மாதிரி பேசும்போது உடகிரியும் இல்லை நானே செஞ்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கா. மியாமாரும் எமடாட்ட சொல்லிட்டு இருக்கா, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கறக்கிறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பா, நீ எதுவும் மாட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நாங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எமடாவும் சொல்லிட்டு இருக்கான். மியாமாரும் ரொம்ப ஷாக் ஆகுறேன், அதனால தான் சொல்கிறேன் அவன் என்ன லவ் பண்ணுறா போல அப்படிங்கிற மாதிரி எமடா சொல்லிட்டு இருப்பான். சரி நீங்கள் 2 பேரும் பாடி ஸ்வாப் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எமடாவும் இல்லை அதான் வினோதமாக இருக்குது, ஒரு வேளை என்னோட மேஜிக் சக்தி என்னை விட்டு போயிடுச்சு போல அப்படிங்கிற மாதிரி எமடா சொல்லிட்டு இருக்கான். மியமாரும் கிளப் ரூமுக்கு கூப்பிட்டு வந்து மச்சான் ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். எமடாவும் மச்சான் என்னை கொஞ்சம் யோசிக்க விட்றா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு இதுக்கெல்லாம் நீ தயங்கக்கூடாது, நமக்கு உண்மை தெரியணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி மியமாரும் கன்வின்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். இதே நேரத்தில் அங்கே புதுசாக ஒரு பொண்ணு என்ட்ரு ஆகுது. அந்த பிள்ளையை பார்த்து இவனுங்க ஷாக்காக மியமாரு கதறிட்டு இருக்கான், என்னைய கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண விடுமா, நீ பார்த்தது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி. எமடாவும் நம்ம பாடி ஸ்வாப் ஆகலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அந்த பிள்ளையும் வந்துட்டு அவனா நீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மியமாரும் சொல்ல வரான். அந்த பொண்ணு வந்துட்டு, நீங்கள் அந்த மூவி பார்த்துருக்கீங்களா, அதை நான் நேரில் இப்போ தான் பார்க்குறேன், எனக்காக ஒரே ஒரு தடவை திருப்பி செஞ்சு காட்டுங்க, நான் அதை ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. எமடாவும் மியமாருட்ட யார் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த பொண்ணு பேர் தான் மியாபி, இந்த பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் அது ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எப்படி தான் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி எமடா கேட்கும்போது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மியமாரும் பேசிகிட்டு இருக்கான். இங்கே இந்த பிள்ளையும், இதுக்கு தயங்குறீங்க, என்னையெல்லாம் மனுஷியாக கூட மதிக்க வேணாம், நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கா.
மியமாருவும் நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. நாங்க 2 பேரும் எக்டோபிளாசமா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி, அந்த பிள்ளைய அது இதுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த கிளப்புக்கு பிரசிடென்ட்டே நம்மளோட யமடா தான் தெரியுமா? இது சூப்பர் நேச்சுரல் ஸ்டடீஸ் கிளப் அப்படின்னு சொல்லவும், இங்க மியமாருவும் நீ நினைக்கிற மாரி இது சாதாரண கிளப் கிடையாது. நீ சிரிக்கணும்னு நினைச்சேன்னா, அதுக்கு இந்த கிளப் சரியானது கிடையாது அப்படிங்கிற மாரி பயங்கரமா பேசிட்டு இருக்கானா, அந்த பிள்ளையும் யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? இங்க பாரு என்னோட மைண்டாலேயே 666 ஸ்பூன என்னால வளைக்க முடியும். சூப்பர் நேச்சுரல பத்தி என்கிட்டயே கேட்குறியா? என் மேல சந்தேகப்படுறியா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையும் யமடாவை கிஸ் பண்ணிட்டு, இப்ப நானும் இந்த கிளப்ல ஒரு மெம்பர் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. மியமரும் பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஆமா ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப கூட யமடாவோட பாடி ஸ்வாப் ஆகல. மியமாரும் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, மியமாரும் என்ன அப்படி பார்க்காதீங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி யமடா கேட்க வரும்போது, இந்த மியாபி பொண்ணு யமடாவை போட்டோ எடுத்துட்டு, இங்க பாத்தீங்களா நான் யமடாவையே போட்டோ எடுத்துட்டேன், அவன் எவ்வளவு அழகா இருக்கான் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. மியமாரும் வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, முதல்ல அதை கூட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ஃபோட்டோவில் இருக்க கண்ணு எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாரு எனக்கும் அதோட காப்பி சென்ட் பண்ணும் சரியா அப்படிங்கிற மாதிரி மியமாரு பேசிகிட்டு இருக்கான். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி யமடாவும் கேட்டுட்டு இருக்கான். மியமாரும் யமடாட்ட போயிட்டு நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். யமடாக்கு பயங்கரமான ஷாக்கு. நானும் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மியாபியும் வந்துடுறா. 2 பேரும் யமடாவை விடவே மாட்டேங்கிறாங்க. யமடாக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க பண்ற இந்த கூத்தெல்லாம் பாக்குறதுக்கு கரெக்டா ஹீரோயினும் அப்பதான் வந்திருப்பா. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கான். நான் அவங்க 2 பேரையும் கிஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க, என்ன லவ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி இவனும் சொல்லிட்டு இருக்கான். யமடாவும் அங்கேருந்து ஓடி போறான். மியமாரும் மியாபி 2 பேரும் துரத்திட்டே போயிட்டு இருக்காங்க. இங்க யமடாவும் உட்காந்துருக்கான். ஹீரோயின் தான் கூப்பிடுறா. அதுக்கே அவன் பயந்து போயிடுறான். இதே நேரத்துல மியாபியும் வந்துட்டு யமடாவை ஹக் பண்ணிட்டு விடவே மாட்டேங்கிறா. ஹீரோயின் நின்னுட்டு இருக்காளா, சரின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. என்னோட பேரு மியாபி, நானும் சூப்பர் நேச்சுரல் கிளப்ல வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த உலகத்திலேயே அது யமடா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி, செல்லம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மியமாரு வந்து சூனியக்காரிங்களை பத்தின புக்கை பத்தி சொல்லியிருக்கான். அதை கூட அந்த நாய் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யமடா திட்டிட்டு இருக்கான். வா செல்லம் நம்ம 2வது வால்யூமை போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி மியாபியும் யமடா வெளுத்துட்டு போயிடுறா. ஸோ இதோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். அடுத்து வர எபிசோட்லாம் இன்னுமே சுவாரஸ்யமா இருக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வேறு ஏதாவது சீரிஸ் சஜஷன் வச்சுருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.